நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய 2 மாநிலங்களுடைய சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அடுத்த சில நிமிடங்களில் வெளியாக இருக்கின்றன. இது குறித்து விரிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஜம்மு காஷ்மீர் தொடர்பான பல்வேறு விவரங்களை இடைவேளைக்கு முன்னர் நம்முடைய செய்தியாளர் சஞ்சீவி அளித்தார். இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய மூத்த செய்தியாளர் ரங்கராஜன் அவர்கள் நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கின்றார். அவரிடம் பேசுவோம். ரங்கராஜன் சார், இப்போ சஞ்சீவி பேசும்போது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டார். அதாவது அங்கே இருக்கக்கூடிய எதிர்ப்பு உணர்வு, தற்போது இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு உணர்வு மக்களிடம் இருப்பதாக அந்த அரசே கூட கருதுகின்றது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். இதற்கான காரணம் என்ன? இல்லை, முக்கியமாக அண்மையில் நடந்த அங்கே வெள்ள பிற்கால் ஏகப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கு போர்க்கால நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக உமர் அப்துல்லா கூறினாலும் பல்வேறு மாவட்டங்களில் அங்கே ஒரு எதிர்ப்பலை வீசியது. அதை தாண்டி ஏற்கனவே அரசு சிறப்பான ஒரு முறையில் செயல்பட முடியவில்லை. ஒரு பக்கம் தீவிரவாதிகளுடைய தாக்குதல்கள் அங்கே நடைபெறுகின்றன, அதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனை. இன்னொன்று, மக்களுக்கு எதிராக அங்கங்கே சில வட்டார பிரச்சனைகள், உதாரணத்துக்கு ஆர்மியோடைய பிரசன்ஸ், ஒரு டாமினேஷன் என்று சொல்லப்படுகிறது. இதற்காக அங்கங்கே சில சிறிய பிரச்சனைகள் வருகின்றன. அரசு எந்த பக்கம் சாய்வது என்பது தெரியாமல் ஒரு குழப்பமான ஒரு நிலை. இராணுவத்தை ஆதரித்தால் மக்களுடைய எதிர்ப்பை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் நாட்டு நலனை கருதி தீவிரவாதிகளை ஒடுக்க வேண்டிய ஒரு கட்டம், அதுவும் ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த 2 பிரச்சனைகள் இடையில் உமர் அப்துல்லா சிக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு பக்கம் அரசுடைய இயந்திரங்கள் சரியாக செயல்படவில்லை, இன்னொரு பக்கம் தீவிரவாதத்தை ஒடுக்கினாலும் பிரச்சனை, ஒடுக்காவிட்டாலும் பிரச்சனை. ஆகவே ஒரு திரிசங்கு நிலையில் இருப்பது போல் ஒரு உமர் அப்துல்லாவுக்கு ஒரு சிக்கலான ஒரு நேரம். பின்னடைவுதான் பாஜகவை பொறுத்தவரை தொடக்கத்தில் பாஜக ஆட்சி அமைப்பதற்கு முன்னரும் சரி, அதாவது மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு முன்னரும் சரி, அதன் பிறகும் சரி, பாஜகவினுடைய சில தலைவர்கள் காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அது குறித்து பெரிய விஷயங்கள் எதுவும் பாஜக தலைவர்களால் பேசப்படவில்லை. இருந்தபோதும் அவர்கள் இதற்கு முன்னர் முன்வைத்த இந்த கருத்து என்பது பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பை எந்த அளவுக்கு காஷ்மீரில் பாதிக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அது ஒரு சிக்கலான ஒரு விஷயம். அந்த ஆர்டிகிள் 370 ரத்து செய்ய வேண்டும் என்பது அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஆனால் காஷ்மீரில் அதை மையமாக வைத்தால் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அரசியல் லாபத்துக்காக, அரசியல் காரணங்களுக்காக அந்த பிரச்சனையை அப்படியே ஒதுக்கி வைத்து விட்டார்கள். மோடி கூட அந்த பிரச்சனையை பற்றி ஒரு வார்த்தை கூட பாஜக ஒதுக்கி வைத்த அந்த பிரச்சனையை மக்கள் மறந்திருப்பார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? ஏனென்றால் சில தினங்களுக்கு பாஜக ஆட்சி பொறுப்பேற்று 6 மாதம் தான் ஆகின்றது. இந்த 6 மாதத்தில் சமீபத்திலும் கூட இந்த தேர்தல் தேதிகள் அறிவிப்பதற்கு முன்னரும் கூட பாஜகவை சேர்ந்த சில தலைவர்கள் அரசியல் சாசனத்தின் பிரிவு 370 நீக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார்கள். இந்த இடைப்பட்ட சில மாதங்களில், சில நாட்களில் மக்கள் இதை மறந்துவிட்டு பாஜகவை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? ஜம்மு காஷ்மீர் பொறுத்தவரை அந்த பேரிலே அந்த காஷ்மீருடைய எலெக்ஷன் எந்த பக்கம் சாயும் என்பது அதில் பேரிலே அடங்கியிருக்கிறது. பெரும்பாலும் ஜம்மு லடாக் பகுதிகளில் இந்துக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி. இந்த பகுதியில் தான் அதிகமாக பிஜேபி அவர்கள் அதிகமாக டார்கெட் செய்வது இந்த பகுதியை தான். காஷ்மீர், ஸ்ரீநகர் இது போன்ற மற்ற பகுதிகளில் பெரும்பாலும் பிடிபி, முஃப்தி முகமது சயீத், உமர் அப்துல்லா நேஷனல் கான்ஃபரன்ஸ், இந்த 2 கட்சிகளுக்கு இடையே தான் பெரும்பாலும் போட்டி. ஆகவே ஜம்மு லடாக் ஒரு பக்கம் அந்த போலரைசேஷன் காரணமாக ஒரு வகையில் பார்த்தால் துரதிருஷ்டவசம் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு பக்கம் இந்துக்கள் ஒரு பக்கமும் முஸ்லீம்கள் ஒரு பக்கமும், அதுக்கான ஒரு போலரைசேஷனை தான் இந்த பெரும்பாலும் கட்சிகள் அங்கே செயல்படுகின்றன. ஆகவே ஜம்மு லடாக் அந்த பகுதியில் 3 இல் 2க்கு மேல் பிஜேபி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது.
மற்ற பகுதிகளில் பிடிபி வர்சஸ் நேஷனல் கான்ஃபரன்ஸ். அதாவது நீங்கள் சொல்வதை எடுத்து பார்க்கும் பொழுது காஷ்மீர் பள்ளத்தாக்கை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 87 தொகுதிகளில் 46 தொகுதிகள் அடங்கியிருக்கின்றன. ஜம்மு பகுதியில் 37 தொகுதிகள் அடங்கியிருக்கின்றது. லடாக் பகுதியில் 4 தொகுதிகள் அடங்கியிருக்கின்றது. தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்பதற்கு 44 இடங்கள் தேவைப்படுகின்றது. ஜம்மு மற்றும் லடாக் ஆகிய 2 பகுதிகளிலும் கூட ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா அனைத்து இடங்களையும் கைப்பற்றுவதாக வைத்துக் கொண்டாலும் கூட 43 இடங்கள் வருகின்றது. இந்த 41 இடங்கள் வருகின்றது. இந்த 41 இடங்களை வைத்துக்கொண்டு பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் மோடியினுடைய 44+, 44ம் அதற்கு கூடுதலான இடங்களையும் ஜம்மு காஷ்மீரில் கைப்பற்றுவோம் என்ற அந்த முழக்கம் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது? மோடியுடைய பிரச்சார யுத்தியை பார்த்தால் அந்த ஜம்மு லடாக் பகுதி கன்சாலிடேஷனை தவிர மற்ற பகுதிகளில் இளைஞர்களை ஈர்ப்பதற்காக வேலைவாய்ப்புகள் அதிகமாக தருகிறோம், வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்வோம் என்று இந்த மத அடிப்படையில் தாண்டி வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொதுவான ஒரு அப்பீல் பெண்களிடமும் இளைஞர்களிடம் இந்த பொதுவான ஒரு மோடி ஒரு டார்கெட் செய்திருக்கிறார். இதில் ஓரளவுக்கு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி கண்டார்கள். ஓரளவுக்கு ஏனென்றால் அது பாராளுமன்றத்தில் யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பது மோடி என்பது ஒரு இளைஞர் பகுதியில் ஒரு அட்ராக்ஷன். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் இங்கே ஆட்சி செய்ய போவது மோடி அல்ல. இங்கே வருகின்ற பொழுது பிடிபியா நேஷனல் கான்ஃபரன்ஸான்றதான் பிரதான கட்சிகள். இதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறது. ஆகவே மாநிலத்தில் ஆள்பவர் இது பிரதமருக்கான ஒரு தேர்தல் அல்ல, முதலமைச்சர் யார் என்பதற்கான தேர்தலில் பார்க்கின்ற போது பாரதிய ஜனதா கட்சி ஓரளவுக்குத்தான் ஸ்ரீநகர் போன்ற மற்ற பகுதிகளில் ஓரளவுக்கு தான் வெற்றி காண முடியுமே தவிர முழுமையாக ஒட்டுப்பட்ட அந்த காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லா பகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுமான் என்று பார்த்தா அதில் கொஞ்சம் சந்தேகம்தான். ஆகவே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வைத்து பார்க்கும்பொழுது எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றே அந்த கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இருந்தபோதும் மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை அதிக இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு அதிக இடங்களை பெற்றாலும் தனிப்பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்பில்லை. அப்போது ஒருவேளை பாஜகவோட கூட்டணி அது வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா, காங்கிரசுடன் கூட்டணி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்பது போன்ற விஷயங்களை உங்களிடம் கேட்டு தெரிவதற்கு முன்னர் இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு இன்னும் சில நிமிடங்கள், சில மணி துளிகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு விஷயங்களும் கூட பகிரப்பட்டு வருகின்றன. இதை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் வசந்த் காத்து கொண்டிருக்கின்றார். வசந்த், இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சமூக வலைதளங்களில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கும்போது அதை பற்றி பல செய்திகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பாஜகவில், அதாவது நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் அவர்கள் கண்டிப்பாக மௌனம் சாதிக்கிறார். ஏனென்றால் இப்பொழுது பிரதான பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த கட்டாய மதமாற்ற விவகாரம், கருப்பு பணம், இது காப்பீட்டு மசோதா போன்ற பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எதிர்க்கட்சிகள் அதை பற்றி தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றன. இந்நிலையில் நரேந்திர மோடி அவர்கள் அமைதி காப்பது ஏன், அவர் ஏன் மௌனம் சாதிக்கிறார் என்கிறார்கள். கிட்டத்தட்ட ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்டில் தங்கள் இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அவர் எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்காமல் மௌனம் சாதிக்கிறாரா என்றும் கூட கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 5 கட்ட தேர்தல்கள் முடிந்து இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. இந்நேரத்தில் கிட்டத்தட்ட நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி வந்து பாஜக ஆட்சி பீடத்தில் அமர்ந்து 6 மாதங்கள் கடந்துவிட்டது. அவர்கள் எந்த அளவிற்கு நிறைவான ஆட்சி தந்திருக்கிறார்கள் என்றதை இந்த தேர்தல் முடிவுகள் பிரதிபலிக்கும் என்றும் கூட சில கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்படுகின்றன. தொடர்ந்து இந்த தேர்தல் முடிவுகளுக்காக அனைத்து ஊடகங்களுமே இதை பெரும் கண்ணாய் பார்க்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்தியா முழுவதுமே இன்று இந்த 2 மாநிலங்களை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது. எது போன்ற இந்த மாதிரி தேர்தல் முடிவுகள் வெளிவரும் என்றும் அதை பற்றி நாங்கள் நேரலையில் பற்றி பல டிவி சேனல்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் இதனை கருத்துக்களை வெளிவைத்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இன்று ஒரு மிக முக்கியமான நாள், காஷ்மீரை பொறுத்தவரையில் இன்று மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். புது நியூ ஹோப்ஸ் வில் அரைஸ் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். புது நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நாள் அப்படி என்றும் ஒருத்தர் தெரிவிக்கிறார். நுமைத் வானி என்பவர். என்னவென்றால், நான் எந்த ஒரு கட்சிக்கும் நான் ஆதரவு தெரிவிக்கவில்லை. கிட்டத்தட்ட இது ஒரு நன்றாக அமையும் என்று ஒரு நன்னாட்சி அமையும் என்றும் அவர் தனது கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட காஷ்மீர் வில் ரிமைன் கிரீன் எவர் இன் விண்டர்ஸ், ஈவன் இன் விண்டர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. குளிர்காலத்தில் கூட அங்கே ஒரு பசுமையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கூட சைரப் என்பவர் ஒருத்தர் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். திஸ் டைம் தேர் வாஸ் 76% voting. கிட்டத்தட்ட கடந்த 25 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு 76% வாக்கு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இது ஒரு சிறந்த கட்சி இந்த முறை ஜெயிக்கலாம், நாங்கள் இந்த கட்சிக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. கிட்டத்தட்ட மக்கள் ஆதரவு பெறும் ஒரு கட்சி, சிறந்த கட்சி கட்டாயமாக இந்த முறை அது வெற்றி பெறலாம் என்றும் தனது கருத்துக்களை சமூக வலைதளங்களில் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹசீஃப்.
வசந்த், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. வசந்த் குறிப்பிட்டதன்படி அந்த கடைசி கட்ட தேர்தலில் 76% வாக்குகள் பதிவானது. ஒட்டுமொத்தமாக வாக்குப்பதிவை பார்க்கும் பொழுது கடந்த, அதாவது 1987 தொடங்கி இதுவரை இல்லாத அளவுக்கு வாக்கு சதவீதம், அதாவது 65% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக கடந்த 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலை வைத்து பார்க்கும் பொழுது 4% அதிகமாக வாக்கு பதிவாகி இருக்கின்றது. ரங்கராஜன் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது நம்ம சமூக வலைதளங்களை பார்ப்பதற்கு முன்னர் இந்த கேள்வியை முன்வைத்தேன். எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது, அதிகபட்சமாக மக்கள் ஜனநாயக கட்சி அதிக இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கு எந்த ஒரு தேசிய கட்சியை அணுகும்? பாரதிய ஜனதாவையா அல்லது காங்கிரஸையா? இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இல்லை, பிடிபியை பொறுத்தவரை முஃப்தி முகமது சயீத் அல்லது அவருடைய மகள் மெஹபூபா ஆகட்டும் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். ஆகவே அதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்கின்றன. அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற வகையில் பிடிபி வந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு வேறு சில கட்சிகளுடைய ஆதரவு தேவை என்று சொன்னால் அநேகமாக பாரதிய ஜனதா கட்சியை தான் தேர்ந்தெடுக்கலாம். ஏனென்றால் மத்தியில் அவர்கள் ஆட்சி புரிவதனால் இங்கே மாநிலத்தை அவர்கள் சேர்த்து கொண்டால் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசு அவர்களுக்கு நிச்சயமாக உதவிகரம் நீட்டும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கலாம். இரண்டாவது, 25-30 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சி பெற்று சட்டசபைக்கு வந்தால் அதில் ஒரு சிக்கலும் இருக்கிறது. அவர்கள் ஆட்சிக்குள்ளே வைத்துக் கொள்வது தான் புத்திசாலித்தனம் என்று முஃப்தியும் நினைப்பார். இல்லை என்றால் ஏதாவது ஒரு ஆட்சி முயற்சி கூட நடைபெறலாம். ஆகவே பிடிபி அநேகமாக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்த்து கொண்டு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. காஷ்மீரில் நீண்ட காலமான அரசியல், எதிர்கால அரசியல் இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளும் பொழுது மக்கள் ஜனநாயக கட்சி எப்படி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைப்பதற்கு முன்னுரிமை கொடுக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்போ அவங்களுக்கெல்லாம் ஆட்சி அமைப்பு தான் முக்கியமான குறிக்கோள். யாருடன் சேர்ந்தால் ஆட்சி அமைக்கலாம் என்றதான் முதல் கணக்கு. 2 நாட்கள் முன்னால் கூட உமர் அப்துல்லா கூட ஒரு ட்வீட்டில் வாஜ்பாய்க்கு பாரத ரத்னா கொடுத்துருக்கலாம் யூபிஏ ஆட்சி என்று சொல்வதற்கு ஒரு காரணம் கூட சொல்லப்படுகிறது. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அவருடன் கூட்டணி அமைக்க தயாராக இருந்தால் அதற்கும் நானும் தயார், ஐம் வில்லிங் என்ற வகையில் உமர் அப்துல்லா அவரும் ஒரு காயை நகர்த்தி பார்த்தார். அதில் சில குற்றச்சாட்டுகள் மீது வந்தன. இல்லை, அது பொதுவான ஒரு கருத்து தான், அரசியல் முக்கியத்துவம் இல்லை என்று சொன்னார். ஆகவே உமர் அப்துல்லாவும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, ஏதாவது வேறொரு கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று அவரும் பார்த்து கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியும் 4வது இடத்தில் தான், கிட்டத்தட்ட அநேகமாக 4வது இடத்தில் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உமர் அப்துல்லா கட்சி 3ஆவதும் காங்கிரஸ் 4வது வந்தால் அவர்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பது மிகவும் கடினமாக தான் தோன்றுகிறது. அநேகமாக பிடிபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வருகின்ற சூழ்நிலையில் ஏதாவது ஒரு கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று பாரதிய ஜனதா கட்சி அல்லது காங்கிரஸ். இந்த 2 வாய்ப்புகள் தான் அவர்களுக்கு இருக்கிறது. இதில் எதை தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்கின்ற போது மத்தியில் பாஜக ஆட்சியில் இருப்பதனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் ஒன்று நிச்சயமாக சொல்லலாம், இது ஒரு ஸ்திரமான ஆட்சியாக நிச்சயமாக இருக்காது. 3 அல்லது 6 மாதங்களுக்குள்ளாகவே வேறு சில பிரச்சனைகள் வரக்கூடும். பல்வேறு பிரச்சனைகள் எதிரும் புதிருமாக இருக்கின்ற பிடிபியும் பிஜேபியும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது மிகவும் கடினம். எல்லா பிரச்சனைகளும் அங்கே மோதிக்கொள்கின்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே இந்த தேர்தலுக்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கொண்ட நிலைக்கும் பிடிபி எடுத்துக்கொண்ட நிலைக்கும் நிறைய வேறுபாடுகள். ஆகவே இவ்வளோ முரண்பாடுகள் உள்ள ஒரு கூட்டணி எவ்வளோ நாள் இது ஆட்சி செய்ய முடியும் என்பது ஒரு நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி தான். நிச்சயமாக ரங்கராஜன் சார், இது தொடர்பாக தொடர்ந்து பேசுவோம். இன்னும் சில நிமிடங்களில் வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கின்றது. அடுத்த சில நிமிடங்களில் முன்னணி விவரங்கள் தொடர்ச்சியாக தெரிய வரும். இது குறித்து விரிவாக பேசுவோம். ஜார்க்கண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய 2 மாநிலங்களினுடைய சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இன்னும் சில மணித்துளிகளில் வெளியாக இருக்கின்றது. அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக ஜார்க்கண்ட் குறித்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய செய்தியாளர் தேவேந்திரன் காத்து கொண்டிருக்கின்றார். வணக்கம் தேவேந்திரன். அதே போல இந்த 2 மாநிலங்களினுடைய தேர்தல் முடிவுகள், இதற்கு முன்னர் இந்த 2 மாநிலங்களில் கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதம், அதன் அடிப்படையில் தற்போது நடந்து முடிந்த இந்த தேர்தலில் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம், பெறப்போகக்கூடிய வாக்கு சதவீதம், பெறக்கூடிய இடங்கள் ஆகியவை குறித்து விரிவாக நம்மிடம் தகவல்களை வழங்குவதற்காக பனிமலர் காத்து கொண்டிருக்கின்றார். இருவரிடம் தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னர் ஒரு சிறிய இடைவேளை.